நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் ஈவி லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவி ஸ்கூட்டர்ஸ் ஓகே, ஆனா ஈவி பைக்கா வாங்கலாமா? எலக்ட்ரிக் பைக் வாங்கினா இவ்வளோ சேவிங்ஸா? எலக்ட்ரிக் பைக் வர்த்தா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு 250cc இல்ல 350cc மோட்டார் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மோட்டார் சைக்கிளோட இந்த ஈவி பைக்கை கம்பேர் பண்ணி காஸ்ட் வைஸ் 1,50,000 ரூபாய் சேவ் ஆகுது. அவ்வளோ சேவ் பண்ண முடியுமா ஒரு ஈவி பைக் வாங்கினா? ஒரு 350cc ஐசி இன்ஜின்ல ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் ரைட் பண்றீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 900 கிலோமீட்டர்ஸ் நீங்க ரைட் பண்ணுவீங்க. அந்த 900 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்க போடுற பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 30 லிட்டர், அதோட காஸ்ட் வந்து 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க. அதுவே ஒரு ஈவி பைக் வாங்குறீங்க, முக்கியமா இந்த அல்ட்ரா வயலட்டோட X47 வாங்குறீங்கன்னா இதுவும் நீங்க ஒரு மாசத்துக்கு 900 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு தேவை 30 யூனிட் கரண்ட். இந்த 30 யூனிட்டை ஆவரேஜா ஒரு யூனிட் 7 ரூபாய் அப்படின்னு வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு மாசத்துக்கு 210 ரூபாய் தான் செலவாகுது. இதை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்றப்ப ஐசி இன்ஜின் 350cc-ல 36,360 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. ஆனா இந்த ஈவில 2,500 ரூபாய் தான் செலவு பண்ணுவீங்க. இதை 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப 1,80,000 ரூபாய் நீங்க 350cc ஐசி இன்ஜின்ல பெட்ரோல் போட்டிருப்பீங்க. இதுல 12,600 ரூபாய்க்கு தான் கரண்ட்டை யூஸ் பண்ணிருப்பீங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா 5 வருஷத்துல 1,69,000 ரூபாய் இந்த ஈவினால நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க பெட்ரோல்ல மட்டும். இன்னைக்கு ஒரு 350cc பைக் கொடுக்குற பவரும் இந்த ஈவி கொடுக்குற பவரும் ரேஞ்சும் விலையும் ஆல்மோஸ்ட் சேமா தாங்க இருக்கு. அப்படி ஒரே விலை கொடுத்து வாங்குறப்ப பெட்ரோலுக்கு மட்டுமே 1,60,000 ரூபாய் அதிகமா செலவு பண்றோம் 5 வருஷத்துல. ஆனா இதுல வெறும் 12,000 ரூபாய் தான் செலவு பண்றோம். இந்த சேவிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒர்த்து தானே? கமெண்ட்ல சொல்லுங்க.